இந்த எபிசோடில் நாம இயக்குனர் ராம ஜெயபிரகாஷ் இயக்கத்தில் எழுந்திருக்கிற மாய புத்தகம் படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட கதை பற்றி பார்த்தோம்னா, நாயகன் அசோக் சினிமாவில் இயக்குனராக வேண்டும் என்று முயற்சி செய்து வராரு. இவருக்கு ஒரு நாள் இரவில் தூங்கும்போது புத்தகம் ஒன்றையும் அதிலிருந்து பாம்பு வருவதையும் கனவில் காண்றாரு. மேலும் அந்த பாம்பு அவரை தூங்க விடாமல் செய்யுது. இந்த கனவை ஒரு சாமியாரிடம் அசோக் சொல்ல அவர் உடனே கனவில் பார்த்த புத்தகத்தை கொடுக்கிறாரு. மேலும் இதில் இருக்கும் கதையை திரைப்படமாக இயக்கவும் சொல்றாரு. சாமியாரும் சிலரான தயாரிப்பாளர் இளவரசு அசோக் இயக்கவிருக்கும் படத்தை தயாரிக்க முடிவு செய்கிறாரு. புத்தகத்தில் உள்ள கதைப்படி காந்தார மலையில் இருக்கும் ஆளில்லா பங்களாவிற்கு தன் குழுவுடன் செல்றாரு அசோக். அங்கு பல அமானுஷ்ய சம்பவங்கள் நடக்குது. இறுதியில் அந்த பங்களாவில் அமானுஷ்ய விஷயங்கள் நடக்க காரணம் என்ன, அந்த புத்தகத்தில் உள்ள மர்மம் என்ன, இயக்குனராக அசோக் படத்தை இயக்கினரா, இதாங்க அந்த படத்தோட மீதி கதையை. படத்தில் நாயகனாக நடித்திருக்கும் அசோக் இயக்குனராக முயற்சி செய்வது தனக்கு வரும் தடைகளை எதிர்ப்பது என நடிப்பில் ஸ்கோர் செய்திருக்காருன்னு சொல்லலாம். குறிப்பாக நடனம் மற்றும் ஆக்ஷன் காட்சிகளில் கவனித்து வைத்திருக்காரு. நாயகியாக நடித்திருக்கும் அபர்ணதி மகாராணி கதாபாத்திரத்துக்கு கச்சிதமாக பொருந்திருக்காங்க. ஆக்ஷன் காட்சிகளில் பழிச்சுடுறாங்க. ஃப்ளாஷ்பேக் காட்சியில் மட்டுமே வரும் ஸ்ரீகாந்தின் தோற்றம் நடிப்பும் பெரிதாக கை கொடுக்கவில்லைன்னு தான் சொல்லணும். ரவி விஜய் ஆனந்த் இசையில் பாடல் அனைத்தும் கேட்கும் ரகமாக இருக்கு. பின்னணி இசை கதைக்கு ஏற்றார் போல கொடுத்திருக்கிறாரு. பெரும்பாலான காட்சிகள் கிராஃபிக்ஸ் செய்திருப்பதால் ஆறுமுகத்தின் ஒளிப்பதிவு கவனம் பெறவில்லைன்னா சொல்லலாம். முன்ஜென்ம கதையை மையமாக வைத்து படத்தை இயக்கியிருக்கிறார் இயக்குனர். முதல் பாதி பேய் படங்களுக்கு உண்டான பாழடைந்த பங்களா, ரூம் கதவை திறப்பது, பயமுறுத்துவது என்று திரைக்கதை நகருது. இரண்டாம் பாதி வரலாறு கதை, முன்ஜென்மம், போர் என்று நகருது. அதிக கிராஃபிக்ஸ் காட்சிகளை வைத்து படத்தை இயக்கியிருக்கிறாரு. ஒரு சில இடங்களில் மட்டுமே கிராஃபிக்ஸ் காட்சிகள் ஒர்க் அவுட் ஆகியிருக்குன்னு சொல்லலாம்.